இல்ல எடப்பாடியை விட அதிகமாக பிஜேபியோடு பணிந்து போனது, அவர்களை நெருங்கி போனது, அவங்க ஓகே சொல்லி அவங்க ஆர்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டது ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு பார்வையை மக்கள் இன்னமும் பேசுறாங்க தெரியுமா? அதுதான் சொல்றேனே. அந்த அந்த பார்வை, அந்த பேசுறது என்பது, இவர் வந்து எந்த கருத்துக்கும் எதிர்கருத்து பேசி பழக்கம் இல்லாதவங்கிற அடிப்படையில, ம். அவர் கருத்துக்கள வந்து அப்படியே கடந்து போறவர்ங்கிற அடிப்படையில இது வந்து பரவி இருக்கே ஒழிய, ம். எந்த விஷயத்த பொறுத்தும் அவருடைய தனிப்பட்ட முறையில நீங்க வந்து எந்த க ஒரு நிகழ்வு வேணாலும் எடுத்து பேசலாம். ம். அவருக்குன்னு ஒரு கருத்து, அவருக்குன்னு ஒரு இயல்பு. அதன் அடிப்படையில செயல்பட்டவரா இருப்பாரே ஒழிய, இத அவங்க சொன்னாங்க, அதுக்காக நம்ம இத செஞ்சோம்னு எந்த கருத்தையுமே அவர் வந்து இதுவரைக்கும் நம்ம கொண்டு போனதே இல்ல. பலமுறை இப்ப நீங்க ஒரு ராமநாதபுரத்துல அவர் போட்டியிடுறாரு. ம். கடந்த முறை ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல்ல ஓபிஎஸ் ஐயா போட்டியிடுறாரு. அவருக்கு வந்து தாமரை சின்னத்துல நிக்க சொல்லி தான் அவர வந்து வலியுறுத்துனாங்க. ம். அவரு அந்த இடத்துக்கு போக விரும்பல. நான் சுயேட்சை சின்னம்னா நீங்க 10 நாள் தான் இருக்கு. உங்களால முடியுமான்னு கேட்கும்போது, அத பத்தி பிரச்சனை இல்ல. நான் வந்து சுயேட்சை சின்னத்துல நிக்கிறேன்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த முடிவு எடுக்கிறாரு. ம். நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலயும் தன்னை வந்து தன்னுடைய திராவிட அடையாளத்தை இழந்து, தான் வந்து திராவிட சிந்தனையாளன், திராவிட கருத்துக்கள்ல பயணித்தவன், திராவிட இயக்கத்துல வந்து பற்றுள்ளவங்கிறத அவர் எந்த நிலையிலும் மாற்றிக்கிட்டதே இல்ல.